இன்னைக்கு இயக்குனர் சங்கருடைய பிறந்த நாள். எந்த இயக்குனரா இருந்தாலுமே அவங்க ஒரு காலகட்டத்தில் அவுடேட் ஆவாங்க. யாருமே முத படத்துல இருந்து கடைசி படம் வரைய பிரைம்ல இருந்தது கிடையாது. இப்ப கே பாலச்சந்தர் எடுத்துக்கிட்டோம்னா, கே பாலச்சந்தர் உன்னால் முடியும் தம்பி எடுத்தாரு, புது புது அர்த்தங்கள் எடுத்தாரு. புது புது அர்த்தங்களுக்கு அப்புறம் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே சரியா போல. எதுவும் சரியா போலங்கிறத விட அது விமர்சகர்களால கூட பாராட்டப்படல. இப்ப ஜாதி மல்லின்னு ஒரு படம் எடுத்தாரு, அட்டர் பிளாப். அழகன்னு ஒரு படம் எடுத்தாரு, பெருசா போல. அப்புறம் பொய்ன்னு ஒரு படம் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் அவர் எடுத்தார். பார்த்தாலே பரவசம்னு ஒரு அட்டர் பிளாப் படத்தை எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்தார். பாரதி ராஜாவோட கடைசி கால படங்கள்லாம் மிசரபிள் டிசாஸ்டர்ங்கிற வகையில தான் வரும். எதுவுமே கடைசியா கூட ஏதோ மரியாதைன்னு எடுத்தாருன்னு நினைக்கிறேன், மீண்டும் முதல் மரியாதை ஏதோ ஒரு படம் எடுத்தாரு, எதுவுமே சரியா போல. ஸோ இப்படி எல்லாருமே அவுடேட் ஆவாங்க ஒரு காலகட்டத்தில். அதுல இருந்து மீண்டு வரணும். இப்போ சங்கருக்கும் அப்படி ஒரு நிலைமை தான். சங்கர் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தவர். சங்கர் படம்னா அது ஒரு பிரம்மாண்டம், வெற்றி, வசூல் சாதனைன்னு இருந்தது போக, சங்கர்னாலே இப்ப இந்தியன் 2 கேம் சேஞ்சருக்கு அப்புறம் பயப்படுறாங்க எல்லாரும். இந்தியன் 3 ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. இப்ப வேல்பாரி எடுக்க போறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. பட் இதுல இருந்து அவர் மீண்டு வரணும். நமக்கு சங்கர் ஒரு திறமையான இயக்குனர், டெக்னிக்கலி ரொம்ப பிரில்லியண்டான ஆளு. அப்படிப்பட்டவர் கதையில ஒர்க் பண்ணணும். அவரு கரெக்டா இந்த காலகட்ட ரசிகர்கள் எந்த மாதிரி விரும்புறாங்க. ஏன்னா இப்ப இந்த காலகட்ட ரசிகர்களுக்கு கரெக்டா எடுக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜாலேயே இந்த கூலி படத்துல மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் அவரே கொடுக்க முடியல. ஏன்னா ரசனை மாறிக்கிட்டே இருக்கு. முன்னாடிலாம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ரசனை மாறுவாங்க, இப்பெல்லாம் வருஷம் மாறுது. ஒரு படம் 2.5 மணி நேரம் ரசிகர்களை திரையில தியேட்டர்ல உட்கார வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. அந்த என்ன தப்பு பண்ணோங்கிறத ஒர்க் பண்ணி அவர் ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. அதை பண்ணி சங்கர் மீண்டும் வரணும். அவருடைய பிறந்த நாள்ல நம்முடைய வாழ்த்துகள். என்னதான் சங்கர் வேல்பாரி எடுக்க போறேன்னு சொன்னாலும் அவருடைய ஃபேட் அப்படிங்கிறது இந்தியன் 3 வச்சுதான் இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த இந்தியன் 2 ப்ரொமோஷன் எல்லாம் என்ன சொன்னாருன்னா, நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இந்தியன் 3 தான் அப்படின்னு சொன்னாரு. மிக முக்கியமான காட்சியெல்லாம் இந்தியன் 3ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அந்த படம் முடிஞ்ச உடனே போடப்படுற ட்ரெய்லர்ல நமக்கு தெரிஞ்சுது. அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு இதை 2ஆ கட் பண்ணதுதான். 2ஆ கட் பண்ணாம ஒரே படமா எடுத்திருந்தால் ஒருவேளை இந்தியன் 2 வெற்றி படமா கூட அமைஞ்சிருக்கலாம். பார்ப்போம் இந்தியன் 3ல அவர் கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்னு பார்ப்போம். அவர் கம்பேக் கொடுக்கணும்னு நம்முடைய விருப்பம்.